வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், எங்களுடைய ஈழத்தில் அடுத்த படைப்பொண்டு உருவாகி இருக்குது. ராட்சசராமன் என்று சொல்லி ஒரு முழுநீள திரைப்படம் ஒன்று உருவாகி இருக்குது. அந்த திரைப்படத்தின் டீசர் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், எங்களுடைய டிஆர்எம் பிக்சர் யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு அந்த டீசருக்கு தான் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படம் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், அருள் தேவா அண்ட் மரதன் போஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை எஸ் வினிதன், மியூசிக் இளமாறன், டிஓபி ஹேமல், எடிட்டர் வந்து நிவேன், ஸ்டன் டிரெக்டர் வந்து டேரியன். பெரிய ஒரு டீம், அதாவது எங்களுடைய மண்ணில் இருக்கிற நிறைய கலைஞர்கள் வந்து சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு இப்போ டீசர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டீசருக்கு தான் இப்போ நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், யாது மாணவர்னு சொல்லி ஒரு குறுந்திரைப்படம் உண்டு, ஜெயா ஆர்ஜேன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், ஆர்ஜே வாணி அவர்கள் தான் எடுத்திருக்காங்க. இந்த குறுந்திரைப்படமானது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது திருநங்கைகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படத்தினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ரைட், இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ராட்சசராமன் ஒஃபிஷியல் டீசர். 3, 2, 1 கோ. ஏடி ப்ரொடக்ஷன், மரதன் பாய்ஸ். பட்டுப்புழு இருக்குல்ல, பட்டுப்புழு, அது பட்டு துணி செய்யறதுக்காக லட்சமா சுடுதண்ணில வந்து அதுக்கு கடைசி வரைக்கும் தெரியாதான் தான் ஏன் செத்தேன், தன்னை கொன்னது யாரு. அருள் தேவா அண்ட் மரதன் பாய்ஸ் பிரசன்ஸ். எதுக்காக இங்க வந்திருக்கான்? கிளிங்டன். அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை என்ன சம்பந்தம்? டேரியன், எம்எஸ்கே அண்ட் இளமாறன் மியூசிக். ஓகே, யாசி. யாரா அவன்? அவன பெரிய புடுங்கியா? யாரா நீ? ஹாய் சகோஸ். அவன பாருங்கடா. செமையா இருக்கு. பாகி அல்டிமேட். ஸ்டன் டேரியன். ஸ்டன் செமையா இருக்கு. இருக்கிற வரைக்கும் உன்னை நேசிச்சுக்கிட்டே இருப்பேன். யாரா அவன்? என்ன இளவிளம்படா இது? ஒன் சைடு லவ்கா வந்தா தெரியலையே, இல்ல வேற விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. சுபத்ரா 5 கிலோ சரக்கு இருக்கு. தெரியுமா தெரியாத உனக்கு? ஒரு விஷயம் வந்து எடிட்டர் நிவேன். ஓகே, ஒரு விஷயம் இருக்குது, நான் கடைசியில் சொல்றேன். ராவணன் வந்துகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவு தெரியும். ராவணனா? இதுவரைக்கும் மோகடா பயந்தாலும் ராவணா வர சொல்றான். கதை முடிக்க ஓடா. வாவ், coming soon. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் நடிச்சிருக்க எல்லாம் வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஊரில் பாகி, திஷான், அருள் தேவா, சுபத்ரா, அல்விஸ் கிளிங்டன், ஆத்விக், எம்எஸ்கே, டேரியன், யாஷி. பெரிய ஒரு டீம் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீசர் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், உண்மையாகவே நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தது. அதை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து இந்த ராட்சசராமன் இந்த படத்தில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். என்ன சொன்ன, இந்த படத்தில் வந்து நானும் நடிக்க வேண்டிய ஒரு ஆள் நடித்து நான் இந்த படம் வந்து ஆரம்பத்தில் ஷூட் ஒரு 2 நாள் ஷூட்க்கு வந்து நான் போயிருந்தேன். நான் என்னுடைய காட்சிகள் வந்து எடுத்திருந்தவங்க. அதுக்கு பிறகு ஒரு காரணத்தால் இந்த படம் வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு பிறகு திரும்ப வந்து ரீஷூட் பண்ணியிருந்தவங்க. அந்த டைமில் வந்து என்னால் வந்து திரும்ப போக முடியாமல் போயிட்டுது ஒரு சில காரணங்களால். ஆனால் இப்போ நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணுறேன், இந்த படத்தை வந்து நான் மிஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், டீசர் இந்த படத்தில்
ஃபுல் ஸ்டோரியும் எனக்கு தெரியும். நான் வந்து இந்த டீசரை வச்சுக்கொண்டே அந்த ஃபுல்லாக வந்து டீகோட் பண்ணலாம். ஆனால் நான் அப்படி நான் செய்ய போகிறதில்ல, செய்யவும் மாட்டேன். டீசரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. இதில் நடிச்சிருக்காங்கள நல்லா நடிச்சிருக்காங்க. நானும் திரும்ப அந்த ரீஷூட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னால் நானும் இப்போ இந்த டீசரில் வந்திருப்பேன். நான் நடிக்க வேண்டிய கேரக்டர் வந்து இதில் இன்னொரு அண்ணாவரம் நடிச்சிருக்காங்க. என்னை விட செம்மையாக நடிச்சிருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேன், என்னை விட நல்லா நடிச்சிருக்காங்க. அது என்ன கேரக்டர்ன்ட்டு நான் சொல்லலை. ஆனால் அந்த டீசரில் இருக்குது, நிறைய இடத்துல வாரு என்னை விட வந்து நல்லா நடிச்சிருக்குது, செம்மையாக இருக்குது. அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த டீசரில் இருக்கிற ஒரு மைனஸான சொல்லிடலாது. டீசரில் கொஞ்சம் காணாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு. இது என்ன விஷயம்னு சொன்னால், மியூசிக் வந்து இந்த டீசர் தொடங்குற டைமில் கொஞ்சம் சரியாக போய்கொண்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு சில ஒரு அளவான செகண்ட்ஸ் போன பிறகு வந்து கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தது. டீசரில் அந்த பிஜிஎம் இது வந்து ஆரம்பத்துலேருந்தே முடியும் வரைக்கும் ஸ்டன் சீக்வன்ஸ், அதாவது ஃபுல்லாக ஃபைட்டோட ஒரு மாசாக போய்கொண்டிருக்கிற ஒரு டீசரான இந்த டீசரில் வந்து ஆரம்பத்தில் மியூசிக் பிஜிஎம் என்ற விஷயம் வந்து பிஜிஎம் வந்து நல்லா போய்கொண்டு வந்து பின்னுக்கு வந்து கொஞ்சம், அதாவது டீசர்லேயே வந்து ஒரு அரைவாசிக்கு பிறகு வந்து அந்த பிஜிஎம் என்ற விஷயம் வந்து காணாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுது. அதை வந்து இப்போ அதுக்காக டீசரில் இப்படி இருக்கிறதுக்காக படத்துலேயும் அப்படி இருக்குமென்னு சொல்லலாது. டீசரை பொறுத்த வரைக்கும் அந்த பிஜிஎம் வந்து கொஞ்சம் காணாத மாதிரி ஃபீல் ஆகிட்டு, மற்றபடி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த விஷயங்களாக இருக்கட்டும், மாதிரி எடிட்டிங், கேமரா ஒர்க், ட்ரெய்லருக்குன்னு சொல்லி தனியாக கட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. கலர் நல்லா இருக்குது. நடிச்சிருக்கிறாங்கெல்லாம் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லா விஷயமும் பர்ஃபெக்ட், எல்லாமே சரியாக இருக்குது. மியூசிக் கூட ஆரம்பத்தில் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. டீசர்ன்ற அரைவாசிக்கு அங்கால மியூசிக் நல்லா இருக்குது, இல்லையாண்டு இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக செஞ்சுருந்தா இந்த டீசரை வந்து இன்னும் கொஞ்சம் மாசா, இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ்ன்றபடியால் இன்னும் கொஞ்சம் மாசா பிரம்மாண்டமாக காட்டியிருக்குமென்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுது. மற்றபடி நான் வந்து மியூசிக்கில் வந்து வேறு எந்த பிள்ளையுமே சொல்லலை. மியூசிக் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடவா செஞ்சுருந்தா இன்னும் இந்த டீசரை வந்து கூட வந்து பெட்டராக காட்டியிருக்குமென்னு சொல்லி எனக்கு தோணுது. ரைட், நீங்கள் டீசரை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட அபிப்பிராயங்கள் என்னென்னு சொல்லி உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள். ரைட், இவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். மற்றது இன்னொரு விஷயம், இந்த படத்தை எடுத்திருக்கிற வினிதனுக்கும் வினிதனோட டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையாகவே நான் நடிச்சிருக்க வேண்டிய ஒரு படம், ஒரு சில காரணங்களால் என்னால் இந்த படம் வந்து நடிக்கலாம் போயிடுது. ஓகே, அடுத்தடுத்த படங்களோட வினிதனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தை எடுத்துக்கிற வினிதனுக்கும் வினிதனுடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், படம் வெற்றி பெறதுக்கு. பட் இந்த டீசரோட ஒரிஜினல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் போய் அந்த ஒரிஜினல் லிங்கை பாருங்கள். அந்த ஒரிஜினல் லிங்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த டீசரை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்து போய் சேரும். பட் இந்த வீடியோ வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, அதே வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் இந்த டீசரை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி நினைச்ச மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களும் வந்து இந்த டீசரை வந்து நிறைய பேர் வந்து கொண்டு போய் சேருங்க. இப்படி செய்கிறதால எங்களுடைய மண்ணில் விளையிற படைப்புகள் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும்ன்ற விஷயத்தை வந்து நான் திரும்ப வந்து சொல்லிக்கொள்கிறேன். ரைட், அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.